எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து சசிகலா அவர்கள் வைத்த பல குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்கிறார். தஞ்சை தரணியிலிருந்து அங்கே தஞ்சாவூரிலிருந்து நம்முடைய செய்தியாளரும் நம்முடைய இணைந்திருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் சையதிடம் கேட்கலாம். சையத், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரஸ் மீட்டா இது பார்க்கப்படுது. சசிகலா அவர்கள் பேசிய நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் அவர் சொன்னார் என்பதை மீண்டும் ஒரு முறை விளக்க முடியுமா சையத்? அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் நாகை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சற்று முன்பாக தஞ்சையில் தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கு பதவி கொடுத்தாரோ அவர்கள் தான் இப்பொழுதும் பதவியில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தற்போது வரை இருந்து வருகிறார்கள். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எந்த ஒரு குறைபாடு சொல்லாத அளவிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதி கட்சி கிடையாது. இவர்கள் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்கள் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் குறை சொல்லுகிறார்கள். ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அதே போன்று மூத்த நிர்வாகியான ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்க்க முடியுமா என்ற கேட்ட கேள்விக்கு அவர் தற்போது அவர் அதிமுகவை இரட்டைகளை முடக்க வேண்டும், அதிமுக கட்சியை அழிக்க வேண்டும் என்று அப்போது இருந்தே அவர் செயல்பட்டு வருகிறார். அதனால் அவர் கட்சியில் ஒருபோதும் சேர்க்க முடியாது. ஏன் என்று சொன்னால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போதே அவர் சேவல் சின்னத்தில் நின்ற போது அவரும் இந்த கட்சிக்கு எதிராக அவர்கள் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி அவர் அதிமுகவுக்கு எதிராக தான் இது செய்து வருகிறார். அதனால் ஒருபோதும் அவரை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூரில் தற்போது பேட்டி அளித்திருக்கிறார். ரைட் சையத், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுல இருந்து நமக்கு அதிமுகல மீண்டும் இணைப்பு, ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு சிலர் பேசுறதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முழுமையா மறுக்கிறார் இல்லையா இந்த பிரஸ் மீட்ல? அதுதான் நமக்கு தெரிய வருது. ஆமா, அதிமுக இருக்கும் போது அவர் பலாப்பழத்தை வைத்து பூஜை செய்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் மத்திய அமைச்சர் ஆகிவிடலாம் என அவர் கனவு பெற்று வருகிறார். இது எல்லாமே அவர் அதிமுகவை அழிப்பதற்காக தான் தற்போது வரை இருக்கிறாரே தவிர அதிமுகவை வளர்ப்பதற்காக அவர் கிடையாது. அக்காலத்திலும் இதுவும் சரி இப்பொழுதும் சரி அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் என அவர் ஒரு சூசகமாகவே சொல்ல தொடங்கியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இவர் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்து அவர் மத்திய அமைச்சர் ஆகிவிடலாம் என கனவு கண்டார். அதனால தான் அவர் தற்போது தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அதனால் அதிமுகவை வலுவாக கட்சியாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வலுவாக கட்சி இருக்கும் என தெரிவித்திருக்கார். சையத், அதே மாதிரி சசிகலா அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்களுக்கும் நேரடியாவே பதில் சொல்லியிருந்தார் இல்லையா? ஜாதி பாக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல சசிகலா அவர்களே நேரடியாவே விமர்சித்து பேசியிருக்கிறாரு இல்லையா? என்ன பேசியிருக்கிறாருன்னு விளக்க முடியுமா? அதாவது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா யாருக்கு பதவி கொடுத்தாரோ அவர்களுக்கு தான் இப்பொழுது பதவி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து தற்போது வரை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதே போன்று ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று சசிகலா கூறியிருக்கிறார். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பற்ற ஜாதி இல்லாத ஒரு கட்சியாக தான் இருக்கிறது. இதில் அனைவருமே நாங்கள் இதுல இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.